ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். என் பெயர் ஊர்வசி. நான் சத்தமாக கத்திக்கொண்டும் அலறிக்கொண்டும் இருந்தேன். ஆனால் இரவு நேரத்தில் கங்கை நதிக்கரையில் அந்த இருட்டில் எனக்கு அருகில் யாரோ நின்று கொண்டிருந்தார்கள். நான் நடுங்கும் குரலில், யார் நீங்கள்? இந்த அடர்ந்த இருட்டில் எனக்கு அருகில் ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். அங்கே யாரோ இருந்தார்கள். ஒரு கருப்பு போர்வையை போர்த்திக் கொண்டு யாரோ நின்றிருந்தார்கள். அந்த உருவம் எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சை மட்டும் விட்டது. நான் சொன்னேன், நான் கேட்கிறேன் அல்லவா, நீங்கள் யார்? ஏன் தினமும் இங்கே உணவை வைத்துவிட்டு செல்கிறீர்கள் என்று ஆத்திரத்துடன் தரையில் கிடந்த ஒரு கல்லை எடுத்தேன். உடனே அந்த உருவம் சற்றே பின்வாங்கியது. ஆனால் ஒரு கனத்த குரல் கேட்டது. நான் உன்னுடைய அந்த நிழல், உன்னை ஒருபோதும் விழவிடமாட்டேன். இதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். இந்த உலகில் எனக்கு என்று யாருமே இல்லை. பிறகு என்னை ஆதரிப்பதாக பேசும் இவர் யார்? நான் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பே அவர் 2 அடி பின்வாங்கி அடர்ந்த இருட்டில் மறைந்துவிட்டார். என் மூச்சு நெஞ்சிலேயே நின்றுவிட்டது. இதயம் ஒரு காட்டுப்புறாவைப் போல படபடத்தது. கங்கை நதியில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ரகசியம் என்ன? நான் ஏழை, ஆதரவற்ற, அனாதை மற்றும் துரதிர்ஷ்டசாலியான பெண். என் பெற்றோர் சிறுவயதிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டனர். எல்லா உறவினர்களின் ஏச்சு பேச்சுகளையும் கேட்டு வளர்ந்த நான் என் பாட்டியின் வீட்டில் வசித்து வந்தேன். என் அப்பாவுக்கு உடன்பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் அவர் இறந்த பிறகு அவருடைய குடும்பமே முற்றிலும் முடிந்துவிட்டது. என் அம்மாவின் பிறந்த வீட்டிலும் அவருடைய அண்ணன் மற்றும் அண்ணி, மாமா, மாமி தவிர வேறு யாருமில்லை. என் மாமா மாமிக்கு குழந்தைகள் இல்லை. என் பெற்றோர் இறந்தபோது எங்கள் அண்டை வீட்டார், இந்த குழந்தையின் கதி என்னவாகும்? 4 வயது குழந்தை தன் பெற்றோரை இழந்து நிற்கிறாள். உங்களைத் தவிர இவளுக்கு வேறு உறவினர்கள் யாரும் இல்லை. அதனால் இவளை உங்களுடனே அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அண்டை வீட்டார் என் மாமா மாமிக்கு அழுத்தம் கொடுத்தபோது அவர்கள் என்னை அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் குழந்தை பருவம் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. சிறுவயதிலேயே நான் ஒரு வேலைக்காரியாக மாற்றப்பட்டேன். அந்த வீட்டில் என் அந்தஸ்து ஒரு இலவச வேலைக்காரி போன்றதுதான். எனக்கு ஒருபோதும் வயிறு நிறைய உணவு கிடைத்ததில்லை. எப்போதும் நான் காலணிக்கு கீழேயே வைக்கப்பட்டேன். காலம் ஓடியது. நான் வளர்ந்துவிட்டேன். என் மாமாவின் மகன்களுக்கு திருமணமாகி மனைவிகள் வந்தார்கள். அவர்களின் மருமகள்கள் என்னை மிகவும் சித்திரவதை செய்தார்கள். வீட்டின் எல்லா வேலைகளையும் என்னையே செய்யச் சொல்வார்கள். மாமா மாமி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்னை அவமானப்படுத்துவதில் சளைத்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் என்னைப் பற்றி தவறாக பேசுவார்கள். வேறு வழி இல்லாததால் அங்கே வசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு இந்த உலகில் வேறு எங்கும் புகலிடமில்லை. என் மாமா என் வீட்டையும் விற்று அந்த பணத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டார். எதிர்காலத்தில் இந்த பணத்தைக் கொண்டு எனக்கு திருமணம் செய்து வைப்பதாகச் சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தார். ஆனால் அவர் அந்த பணத்தை ஏற்கனவே செலவு செய்துவிட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் என்னைப் பற்றி ஒருபோதும் நல்லது நினைத்ததில்லை. எனக்காக எதையும் செய்ததும் இல்லை. ஊர்வசி, முற்றம் இன்னும் ஏன் சுத்தம் செய்யப்படவில்லை? நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாயா என்று பொழுது விடிந்ததும் மாமி என்னிடம் வேலைகளைச் சொல்ல ஆரம்பித்து விடுவார். அதிகாலையிலேயே ஒவ்வொருவராக என் மீது கத்தத் தொடங்குவார்கள். மாமியின் கொடுமைகளை நான் சிறுவயதிலிருந்தே அனுபவித்து வருகிறேன். இப்போது அவருடைய மருமகள்கள் வந்த பிறகு அவர்கள் மாமியை விட 2 படி மேலே சென்றார்கள். என் சகோதரர்களாகிய என் மாமா மகன்களும் என்னைப் பற்றி கவலைப்படவில்லை. நான் சீக்கிரம் படுக்கையிலிருந்து எழுந்தேன். தேநீர், காலை உணவு என எதுவுமின்றி கையில் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். சுத்தம் செய்த பிறகு சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை கழுவினேன். பின்னர் பயத்துடன் தலைகுனிந்து ஒவ்வொருவரின் வேலையையும் செய்தேன். ஏதேனும் ஒரு வேலையில் தாமதம் ஏற்பட்டால் 2 அண்ணிகளும் என் பின்னால் விழுந்து விடுவார்கள். வேலையை சீக்கிரம் செய். உன்னுடைய அப்பா இங்கே புதையலை ஒன்றும் விட்டுச் செல்லவில்லை. உனக்கு ஓசியில் சோறு போடுவதற்கு என்று அவர்கள் கேவலமாக பேசுவார்கள். என் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் நான் அதை உடனே துடைத்துக்கொண்டு மீண்டும் என் வேலையில் இறங்குவேன். இதுவே என் அன்றாட வழக்கமாக இருந்தது. வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்த பிறகும் எனக்கு 2 நேர உணவு கூட ஏச்சு பேச்சுகளுடன் தான் கிடைத்தது. சின்ன அண்ணியின் தம்பி மனைவி நடத்தையும் கசப்பானதாகவே இருந்தது. ஊர்வசி, என் ஆடைகளை இஸ்திரி செய்து என் அறையில் வை. இஸ்திரி பெட்டி அதிக சூடாக இல்லாமல் பார்த்துக்கொள். கடந்த முறை நீ என் புடவையை எரித்துவிட்டாய் என்று சின்ன அண்ணி தனது நகங்களுக்கு நகப்பூச்சு பூசிக்கொண்டே சொன்னார். நான் சொன்னேன், சரி அண்ணி, நான் மிகவும் கவனமாக இருப்பேன், எந்த தவறும் நடக்காது. காலம் இப்படியே கடந்து கொண்டிருந்தது. நான் குறைந்த வயதிலேயே இளமை பருவத்தில் காலடி எடுத்து வைத்திருந்தேன். என்னுடைய அழகும் இளமையும் எனக்காக பல பிரச்சனைகளை உருவாக்கின. 2 அண்ணிகளின் பிறந்த வீட்டாரும் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்களுக்காக நான் சில நேரங்களில் சிற்றுண்டி, சில நேரங்களில் உணவு தயார் செய்வதிலேயே மூழ்கியிருப்பேன். அவர்களின் சகோதரர்களும் அங்கே வருவார்கள். அவர்களின் தவறான பார்வை என் மீது விழத் தொடங்கியது. இதை என் அண்ணிகளும் உணர்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அறையில் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன்.
இந்த பெண்ணை இனிமேல் ஏதாவது செய்ய வேண்டும். இவள் வளர்ந்து விட்டாள். நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நமக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் என்று பெரிய அண்ணி சந்தேகமான குரலில் கூறினார். அதற்கு சின்ன அண்ணி சொன்னார், ஆமாம், நீ சொல்வது சரிதான். என்னிடம் ஒரு வரன் இருக்கிறது. பையனுக்கு வயது கொஞ்சம் அதிகம், ஆனால் வசதியானவன்தான். இந்த வரனுக்கு நம் மாமியார் மாமனாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காது. இவளுக்கு அங்கே திருமணம் செய்து வைத்துவிடலாம். இதனால் நமக்கு தொல்லை குறையும். அவர்கள் இருவரும் இது பற்றி மாமியிடம் பேசினார்கள். மாமியும் சம்மதித்தார். அவர்கள் எனக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தார்கள். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் என் தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் யாரும் என் விருப்பத்தை கேட்கக்கூட நினைக்கவில்லை. மாலையில் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்தபோது பெரிய மாமி என்னை அழைத்துச் சொன்னார், ஊர்வசி, உனக்கு வரன் நிச்சயம் செய்துவிட்டோம். அடுத்த வாரம் உனக்கு திருமணம். ஏற்பாடுகளை செய்துகொள். மாமி ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தார். என்னை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு விளையாட்டு போலவும் அவர் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தைச் சொல்வது போலவும் இருந்தது. நான் சொன்னேன், மாமி, இவ்வளவு சீக்கிரமாகவா? அவர் யார்? எனக்கு அவரை தெரியவே தெரியாது. நீங்கள் யாருடன் எனக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்று அழுது கொண்டே நான் கெஞ்சினேன். என் கருத்தை அவர்களிடம் வைத்தபோது சின்ன அண்ணி சொன்னார், நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் எடுத்த முடிவு உனக்கு நல்லதுதான். நாங்கள் உனக்கு நன்மையையே நினைக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் உன்னை வளர்த்து ஆளாக்கினோம். இப்போது உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நினைக்கிறோம். நான் மேற்கொண்டு ஏதாவது பேச நினைத்தேன். ஆனால் மாமி என்னை மீண்டும் மௌனமாக்கினார். அமைதியாக ஒத்துக்கொள், இல்லையென்றால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்கு என்றென்றும் மூடப்படும் என்று அவர் என்னை கடுமையாக அதட்டினார். அவர் என்னை கடுமையாக திட்டினார். இப்போது என்னிடம் வேறு வழியில்லை. நான் என்னை கட்டுப்படுத்த முயன்றேன். ஆனால் என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை. இந்த நேரத்தில் நான் என் பெற்றோரை மிகவும் நினைத்து பார்த்தேன். இன்று அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு திருமணத்தை செய்து வைத்திருக்க மாட்டார்கள். இப்போது என்னை தேற்றிக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மௌனமாக என் அறைக்கு வந்தேன். திருமண நாளும் வந்தது. எந்தச் சடங்கும் நடக்கவில்லை. எந்த மகிழ்ச்சியும் கொண்டாடப்படவில்லை. என் பெற்றோர் உயிரோடு இருந்திருந்தால் என் திருமணம் இவ்வளவு மகிழ்ச்சியின்றி நடந்திருக்காது என்று நினைக்கிறேன். சிறுவயதிலிருந்தே இன்று வரை என் ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை. நான் மணப்பெண்ணாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மேளதாளங்களுடன் ஊர்வலம் வரும். வீடு அலங்கரிக்கப்படும். பெண்கள் நடனமாடுவார்கள் என்று கற்பனை செய்திருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. ஒரு சாதாரண லெஹங்கா எனக்கு உடுத்தப்பட்டது. சிறிது மேக்கப் செய்யப்பட்டது. என் திருமணச் சடங்கு முடிந்தது. அதன் பிறகு நான் வழி அனுப்பி வைக்கப்பட்டேன். வீட்டின் சுமையை இறக்கி வைத்தது போல் எனக்கு தோன்றியது. நான் புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தபோது என் மாமியார் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். என் மாமா வீட்டில் எனக்கு மரியாதை கிடைக்கவில்லை. ஆனால் புகுந்த வீட்டிற்கு சென்றால் கிடைக்கும் என்று நினைத்தேன். அங்கே எனக்கு வரவேற்பு இருக்கும். மாமியார் கையில் ஆர்த்தித்தட்டுடன் வாசலில் நிற்பார் என்று எதிர்பார்த்தேன். அவர் வாசலில்தான் நின்றார். ஆனால் அவர் பார்வையில் என் மீது எந்த பாசமும் இல்லை. அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தார். பின்னர் தன் மகனிடம், இந்த சாதாரண பெண் என் மகனுக்கு என்ன பயன் தருவாள்? அழகு மட்டும் போதாது, வீட்டு வேலைகளும் தெரிய வேண்டும் என்று கேட்டார். என் மாமியாரின் வார்த்தைகளில் கசப்பு இருந்தது. மணமாலை அணிந்து எனக்கு அருகில் நின்றிருந்த என் கணவர் சொன்னார், அம்மா, இப்போது இவள் என் மனைவி, இந்த வீட்டின் கௌரவம். நீங்கள் இவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். என் கணவர் என் கையை பிடித்துக்கொண்டு தன் தாயிடம் உறுதியாகவும் சுருக்கமாகவும் கூறினார். நான் அதிர்ச்சியுடன் என் கணவரை பார்த்தேன். அவர் என்னைவிட 2 மடங்கு வயது மூத்தவர். ஆனால் அவர் குரலில் எனக்காக இருந்த அந்த அனுதாபம் என்னை வியக்க வைத்தது. மாமியார் எங்களை கோபத்துடன் பார்த்தார். ஆனால் தன் மகனுக்கு முன்னால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. என் கணவர் கமல் சொன்னார், ஊர்வசி, நீ உள்ளே வா, உனக்கு களைப்பாக இருக்கும். என் கணவர் மென்மையாகச் சொல்லி என்னை அறைக்கு அழைத்து வந்தார். அறைக்குள் வந்ததும் நான் கட்டிலின் ஒரு மூலையில் சுருங்கி அமர்ந்தேன். என் இதயத்தில் ஒரு பயம் இருந்தது. எனக்கு என்ன நேருமோ என்று தெரியவில்லை. ஆனால் என் கணவர் என்னிடம் வந்து மிகவும் அன்பாக என் கண்களை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும் ஊர்வசி, நீ எந்தச் சூழ்நிலைகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். அவர் மிகுந்த அன்பான வார்த்தைகளால் என்னை தேற்றினார். நான் நடுங்கும் குரலில் அவரிடம் கேட்டேன், நீங்கள் உண்மையாகவே என்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டீர்களா? அதற்கு அவர், ஒருபோதும் இல்லை. இப்போது நீ என் பொறுப்பு, என் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி என்று கூறினார். அவர் புன்னகைத்தவாறே என் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார். அவருடைய இவ்வளவு அன்பை பெற்ற பிறகு நான் என் கவலைகள் மற்றும் வலிகள் அனைத்தையும் மறந்துவிட்டேன். அவர் உண்மையாகவே என்னை விட என்னை தற்காத்துக் கொள்ளத் தொடங்கினார். முதல் முறையாக இவ்வளவு மரியாதையையும் அன்பையும் பெற்றபோது என் வாழ்க்கையே மாறிவிட்டது போல் உணர்ந்தேன். கமல் என்னை ஒரு சிறு குழந்தையைப் போல நேசித்தார். அவர் என் ஒவ்வொரு வசதியையும் மகிழ்ச்சியையும் கவனித்துக் கொண்டார். அதிகாலையில் நான் சமையலறைக்கு சென்று காலை உணவு சமைக்கச் செல்லும்போது என் மாமியார் தனது ஏச்சுப் பேச்சுகளைத் தொடுக்கத் தொடங்குவார்.
அவர் கோபத்துடன், பார், இவள் எப்படி நளினம் காட்டுகிறாள், ஏதோ ஒரு மகாராணி போல. கைகளை வேகமாக நகர்த்து. என் மகன் வேலைக்குச் செல்ல வேண்டும். உன்னுடைய சோம்பேறித்தனத்தால் அவன் வேலைக்குச் செல்வதில் தாமதம் ஏற்படக்கூடாது என்று கத்துவார். நான் சொன்னேன், இல்லை மாமி, நான் தேநீரை வடிகட்டிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கமலும் சமையலறைக்கு வந்தார். அவர் தன் தாயிடம் அதிருப்தியான தொனியில் சொன்னார், உங்களுக்கு என்ன ஆனது? ஏன் அதிகாலையிலேயே ஊர்வசி மீது கோபப்படுகிறீர்கள்? அவள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள். என் மாமியார் உடனே தன் பேச்சை மென்மையாக்கிக் கொண்டு, மகனே, நான் இவளிடம் வேலையை சீக்கிரம் செய்யச் சொன்னேன். நீ தேவையில்லாமல் என் பேச்சை தவறாக எடுத்துக்கொள்கிறாய் என்று சமாதானம் சொன்னார். கமல் சொன்னார், ஊர்வசி, நீ சீக்கிரம் தேநீர் எடுத்துக்கொண்டு அறைக்கு வா. நாம் அங்கேயே காலை உணவு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு அவர் சமையலறையை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற பிறகு என் மாமியார் என்னை கோபமான பார்வையில் பார்த்தார். ஆனால் நான் மௌனமாக காலை உணவை எடுத்துக்கொண்டு அறைக்குச் சென்றேன். என் கணவரின் அன்பை பெற்று நான் எல்லா வேலைகளையும் மகிழ்ச்சியுடன் செய்தேன். மாமியாரின் திட்டும் அவருடைய மோசமான நடத்தையும் எனக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் என் கணவர் எல்லா இடங்களிலும் எனக்கு ஆதரவாக நின்றார். என் கணவருக்கு அவரை விட இளைய 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் ஏற்கனவே திருமணமாகியிருந்தது. எனக்கு 2 நாத்தனார்களும் இருந்தார்கள். இது ஒரு கூட்டு குடும்ப முறை. இதில் நான் எனக்கான இடத்தை பிடிக்க வேண்டியிருந்தது. என் கணவர் முதல் நாளே அனைவரிடமும் தெளிவான வார்த்தைகளில் சொன்னார், என் மனைவியின் மரியாதையை இந்த வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் காப்பாற்ற வேண்டும். அவர் தன் 2 தம்பிகளின் மனைவிகளிடமும் ஓரகத்திகள் சொன்னார், நீங்கள் இந்த வீட்டின் மருமகள்கள் என்றால் என் மனைவியும் இந்த வீட்டின் பெரிய மருமகள். நீங்கள் இந்த வீட்டிற்கு முதலில் வந்ததால் உங்கள் ஆட்சி இங்கே நடக்கும் என்று நினைக்காதீர்கள். என் மனைவி உறவிலும் தகுதியிலும் உங்களை விட பெரியவள். இந்த வீட்டில் யாரும் அதிகாரம் செய்யக்கூடாது. என் கணவரின் இந்த பேச்சால் என் 2 ஓரகத்திகளின் நடத்தையும் என்னிடம் கசப்பானது. நான் என் கணவரை என் கைக்குள் போட்டுவிட்டேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. அவர் எனக்கு மரியாதை கொடுத்தார். இந்த வீட்டின் மற்றவர்களிடமிருந்தும் எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒருநாள் என் பெரிய ஓரகத்தி மோனிகா துணி துவைக்கும்போது என்னை கேலி செய்தார். ஊர்வசி அண்ணி, நாங்கள் உங்கள் மீது அதிகாரம் செய்ய முயலவில்லை. உங்கள் கணவர் ஏன் இப்படி பேசினார்? நான் சொன்னேன், இல்லை, அவருடைய பேச்சின் அர்த்தம் அதுவல்ல. நான் மேலும் ஏதாவது சொல்லப்போன போது மோனிகா சொன்னார், சரி சரி, அதிக அப்பாவியாக இருக்க தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் எங்கள் மைத்துனரை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள். அதற்குள் சின்ன ஓரகத்தி ராகினியும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டார். அப்போது என் கணவரின் கம்பீரமான குரல் கேட்டது, இங்கே என்ன நடக்கிறது? அவர் எப்போது வீட்டிற்கு வந்தார் என்று தெரியவில்லை. அவருடைய குரலைக் கேட்டு என் 2 ஓரகத்திகளும் நடுங்கிவிட்டார்கள். மோனிகா பதற்றத்துடன் சொன்னார், ஒன்றுமில்லை அண்ணா, நாங்கள் அண்ணியிடம் பேசிக் கொண்டிருந்தோம். என் கணவர் சொன்னார், நான் உங்கள் இருவரின் பேச்சையும் கேட்டுவிட்டேன். இனிமேல் உங்களில் யாராவது இந்த தொனியில் பேசுவதைக் கேட்டால் என்னை விட கெட்டவன் யாரும் இருக்கமாட்டான். என் கணவர் மிகவும் கோபமாக அவர்களை எச்சரித்தார். அவர்கள் இருவரும் தலைகுனிந்து அங்கிருந்து நகர்ந்தார்கள். நான் என் கணவரை பார்த்தபோது அவர் என்னிடம் மென்மையாகச் சொன்னார், நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை ஊர்வசி. நான் உயிரோடு இருக்கும் வரை யாரும் உன்னை ஏறிட்டு பார்க்க கூட முடியாது. நான் கவலையுடன் சொன்னேன், நீங்கள் எனக்காக எல்லாரிடமும் சண்டையிடுகிறீர்கள். யாராவது உங்கள் மீது கோபப்படுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. என் கணவர் புன்னகைத்தவாறே சொன்னார், எனக்கு உன்னுடைய மகிழ்ச்சியும் மரியாதையும் தான் மிக முக்கியம். மற்ற உலகத்தைப் பற்றி எனக்கு கவலையில்லை. வீட்டின் சூழல் இப்போது ஓரளவுக்கு நிம்மதியாக மாறியிருந்தது. ஆனால் என் மாமியாருக்கு என்னை பிடிக்கவில்லை. என் கணவருக்கு முன்னால் மட்டும் அவர் என்னிடம் அன்பாக பேசுவார். காலம் செல்லச் செல்ல என் கணவருக்கும் எனக்கும் இடையிலான உறவு இன்னும் ஆழமானது. அவர் கடைவீதிக்குச் செல்லும்போது எனக்கு பிடித்தமான வளையல்களையும் ஆடைகளையும் வாங்கி வருவார். என் மாமியார் இதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் எரிச்சலடைவார். ஆனால் என் கணவருக்கு பயந்து அவர் எதையும் வெளியே சொல்ல மாட்டார். அவருடைய கண்களில் மறைந்திருந்த அந்த வெறுப்பை என்னால் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் என் கணவரின் அன்பின் அரவணைப்பில் அந்த வெறுப்பு எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. என் மாமியார் ஒருநாள் என் கணவரை அருகில் அமர வைத்துச் சொன்னார், மகனே, உன் சம்பாத்தியத்தையெல்லாம் இந்த பெண்ணுக்காகவே செலவு செய்கிறாயே. நாளைக்கு ஏதேனும் அவசர தேவை ஏற்பட்டால் என்ன செய்வாய்? என் கணவர் சொன்னார், அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் ஊர்வசி என் மனைவி. அவளை கவனிப்பது என் பொறுப்பு. அவளுக்காக செலவு செய்யாமல் வேறு யாருக்காக செய்வேன்? நீங்கள் பணத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள். நான் போதுமான அளவு சம்பாதிக்கிறேன். நான் கதவுக்கு பின்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போது என் கணவர் மீது எனக்கு இருந்த மரியாதை இன்னும் அதிகமானது. எங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கனவு போல கழிந்து கொண்டிருந்தது. பழைய கசப்பான நினைவுகளை நான் மறந்திருந்தேன். இனி என் வாழ்க்கையில் ஒருபோதும் துக்கம் வராது என்று நான் நினைத்தேன். ஆனால் விதி அதை நீண்ட காலம் நீடிக்க விடவில்லை. என் அதிர்ஷ்டம் மீண்டும் ஒருமுறை எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறிக்கத் தயாராகிக் கொண்டிருந்தது.
அது குளிர்காலத்தின் ஒரு சோகமான காலைப்பொழுது. பனிமூட்டம் முழு நகரத்தையும் தழுவியிருந்தது. என் கணவர் தயாராகி காலை உணவு மேஜையில் அமர்ந்திருந்தார். அன்று அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான சோர்வு தெரிந்தது. நான் தேநீர் கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு கவலையுடன் சொன்னேன், கமல், இன்று உங்கள் உடல்நிலை சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. இன்று நீங்கள் வேலைக்குச் செல்ல வேண்டாம். வீட்டிலேயே ஓய்விடுங்கள். அவர் தேநீரை பருகிக் கொண்டே சொன்னார், இல்லை ஊர்வசி, நான் செல்லத்தான் வேண்டும். இன்று எனக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. நீ கவலைப்படாதே, நான் மதியத்திற்குள் வந்துவிடுவேன். வெளியே அதிக பனிமூட்டமாக இருக்கிறது. குளிரும் அதிகமாக உள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் தங்குங்கள். பனி சற்று குறைந்ததும் செல்லுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஏனென்றால் வரவிருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தைப் பற்றி என் உள்மனம் என்னை எச்சரித்துக் கொண்டிருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே என் கன்னத்தில் மெல்ல தட்டிச் சொன்னார், நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் ஊர்வசி. நான் வேலையை முடித்துவிட்டு நேரடியாக உன்னிடம் வந்துவிடுவேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் எழுந்து கதவை நோக்கிச் சென்றார். ஆனால் திடீரென்று நின்று திரும்பி என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அதை என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னார், ஊர்வசி, உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கதவுக்கு வெளியே சென்றார். இதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவர் சென்றால் மீண்டும் ஒருபோதும் வரமாட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் செல்வதை நான் வாசலில் நின்று பார்த்துக் கொண்டே இருந்தேன், பனிமூட்டம் அவரை முழுமையாக மறைக்கும் வரை. மதியம் கடந்து மாலை ஆகிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் வாசலில் அவருடைய தட்டல் சத்தம் கேட்கவில்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் என் இதயத்தின் படபடப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் பலமுறை வாசலுக்கு சென்று தெருவை எட்டிப் பார்த்தேன். ஆனால் வெளியே ஏமாற்றமே மிஞ்சியது. என் மாமியார் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய பார்வை மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பியது. அவர் என்னை பார்த்துச் சொன்னார், நூலருந்த பட்டம் போல ஏன் இங்குமங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய்? உள்ளே சென்று உணவு பரிமாறு. எனக்கு பசிக்கிறது. நான் சொன்னேன், சரி அத்தை, இதோ உணவு பரிமாறுகிறேன். நான் கமலுக்காக காத்திருக்கிறேன். அவர் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று கவலையுடன் பதிலளித்தேன். என் மாமியார், அவனுடைய வேலை முடிந்ததும் அவன் வந்து விடுவான். நாள் முழுவதும் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க முடியாதே. போ, என் உணவை கொண்டு வா என்று கோபமாக என்னை பார்த்துவிட்டு மீண்டும் தன் நாற்காலியில் அமர்ந்தார். நான் மெதுவான நடையுடன் சமையலறைக்கு திரும்பினேன். ஆனால் என் மனம் தொடர்ந்து அவரைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது. நான் என் மாமியாருக்கு உணவு எடுத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று வெளியே ஒரு பெரும் சத்தம் கேட்டது. மக்களின் உரத்த குரல்களும் காலடிச் சத்தமும் என் காதுகளில் விழுந்தன. என் கையிலிருந்த தட்டு கீழே விழுந்தது. ஒரு புரியாத பயம் என் உடல் முழுவதையும் ஆட்கொண்டது. நான் பைத்தியம் பிடித்தவள் போல வாசலை நோக்கி ஓடினேன். என் மாமியாரும் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்றார். கதவை திறந்து பார்த்தபோது தெருவாசிகள் சிலரும் என் கணவருடன் வேலை செய்யும் 2 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகங்கள் வாடிப்போயிருந்தன. கண்களில் ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. நான் கதவை பலமாக பிடித்துக்கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னேன், என்ன ஆனது? நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீர்கள்? என் கணவர் கமல் எங்கே? ஒரு மனிதர் தலையை குனிந்து கொண்டு சோகமான குரலில் சொன்னார், அண்ணி, இறைவனின் விருப்பத்திற்கு முன்னால் யாருடைய அதிகாரம் செல்லும்? தொழிற்சாலையில் ஒரு கனமான இயந்திரம் அவர் மீது விழுந்துவிட்டது. இதை கேட்டதும் யாரோ என் காலடியில் இருந்த நிலத்தை பிடுங்கியது போல் எனக்கு தோன்றியது. என் மூச்சு நெஞ்சிலேயே அடைத்துக் கொண்டது. காதுகளில் இரைச்சல் சத்தம் கேட்டது. கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. நான் அலறிக்கொண்டே சொன்னேன், இல்லை, இது நடக்க வாய்ப்பில்லை. அவர் சீக்கிரம் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டுத்தான் சென்றார். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நான் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அதே வினாடி தெருமுனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்டது. அதன் சைரன் சத்தம் என் கடைசி நம்பிக்கையையும் உடைத்துவிட்டது. தெருவாசிகள் ஒரு ஸ்ட்ரெச்சரை உள்ளே கொண்டு வந்தனர். அதில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட ஒரு உடல் இருந்தது. என் மாமியார் அந்த துணியை விலக்கி ரத்தம் படிந்த தன் மகனின் முகத்தை பார்த்ததும் தரையில் விழுந்து கதறி அழத் தொடங்கினார். என் சிங்கம் போன்ற மகன் என்னை விட்டு போய்விட்டான். நான் எல்லாம் இழந்தவள் ஆகிவிட்டேன். நான் பாழாகிவிட்டேன். என் உலகமே அழிந்துவிட்டது என்று தன் தலைமுடியை பீத்துக்கொண்டு அழத் தொடங்கினார். என் கணவரின் 2 சகோதரிகளும் வீட்டிற்கு வந்தனர். என் 2 ஓரகத்திகளும் புரி தரக கடுமையாக அழுது கொண்டிருந்தனர். வீடே பெரும் சோகத்தில் மூழ்கியது. நான் ஸ்ட்ரெச்சருக்கு அருகில் முழங்காலிட்டு விழுந்து என் கணவரின் குளிர்ந்த கையை என் கைகளில் பற்றிக் கொண்டேன். அவர் மார்பில் தலை வைத்து அழுது கொண்டே சொன்னேன், எப்போதும் என்னுடன் இருப்பேன் என்று சொன்னீர்களே, என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்போது நான் யாரை நம்பி வாழ்வேன்? ஆனால் அங்கிருந்து என் மனதை தேற்ற எந்த இதயத் துடிப்பும் கேட்கவில்லை. அவர் போன பிறகு என் வாழ்க்கை எப்படியிருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் என் கணவரின் பிரிவால் நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். என்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்ற பிரக்ஞை எனக்கு இல்லை. மக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். ஆனால் நான் ஒரு கல்லைப் போல அந்த உடலுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். என் வாழ்க்கையே என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டது.
என் கணவரை தகனம் செய்யும் நேரம் வந்தபோது என் உடலில் இருந்து ஆன்மா பிரிக்கப்படுவது போல உணர்ந்தேன். நான் பைத்தியம் பிடித்தவள் போல அழுது கொண்டிருந்தேன். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தேன், கமல், திரும்பி வாருங்கள். என் வாழ்க்கைக்கு திரும்பி வாருங்கள். என்னை விட்டு போகாதீர்கள். நீங்கள் இல்லாமல் நான் இறந்து விடுவேன். நானும் உங்களுடனே வர விரும்புகிறேன். நான் கத்தி கத்தி அழுதேன். அங்கிருந்த பெண்கள் என்னை பலவந்தமாக பின்னால் இழுத்தனர். என் கணவரின் தகனம் முடிந்தது. பிறகு இந்த பெரிய வீட்டில் நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன். என் கணவர் இறந்து 2 நாட்கள்தான் ஆகியிருந்தது. அந்த 2 நாட்களில் நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. நாங்கள் ஒன்றாகச் செலவழித்த அந்த அறையின் ஒரு மூலையில் நான் அமர்ந்திருப்பேன். என் கண்களில் கண்ணீர் வற்றிப் போயிருந்தது. நான் சுவர்களையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருப்பேன். இன்னும் 2 நாட்கள் இதேபோல் கடந்தன. 4ஆம் நாள் மாலை வேளையில் என் மாமியார் என் அறைக்கு வந்து வாசலில் நின்றார். அவர் கண்களில் இப்போது கண்ணீருக்கு பதிலாக மிகுந்த வெறுப்பு இருந்தது. அவர் தன் விரலை உயர்த்தி என்னைக் காட்டி சொன்னார், நீ ஒரு ராசி இல்லாதவள். அபசகுணம். உன் ராசி இல்லாத குணத்தால்தான் உன் பெற்றோரின் உயிர் போனது. இப்போது என் மகனையும் நீ தின்றுவிட்டாய். நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தேன். அவருடைய வார்த்தைகள் அம்புகளாக என் இதயத்தில் தைத்தன. நான் கைகூப்பி அழுது கொண்டே என்னை தற்காத்து பேசினேன். அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் கணவர்தான் என் உலகம். அவர்தான் என் எல்லாம். நான் எப்படி அவருக்கு இப்படி செய்ய முடியும்? என் மாமியார் முன்னே வந்து சொன்னார், வாயை மூடு. என்னிடமே எதிர்த்து பேசுகிறாயா? நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மகனுக்கு கண் திருஷ்டி பட்டுவிட்டது என்று என்னை உலுக்கி கோபமாகச் சொன்னார். நான் அமைதியாக அவருடைய கசப்பான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரும் நான் அனுபவிக்கும் அதே துக்கத்தில்தான் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். கோபத்திலும் அதிர்ச்சியிலும்தான் அவர் இப்படிச் சொல்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறாக நினைத்தேன். வீட்டினரின் நடத்தை என்னிடம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அடுத்த நாள் காலை நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். என் 2 ஓரகத்திகளும் அங்கே வந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான வெறுப்பு இருந்தது. என் பெரிய ஓரகத்தி என் மாமியாருக்கு அருகில் நின்று சொன்னார், அத்தை, இந்த ராசி இல்லாதவள் இந்த வீட்டிலிருந்தால் இந்த வீட்டையே அழித்து விடுவாள். இவளை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். சின்ன ஓரகத்தி சொன்னார், ஆமாம் அத்தை, இவள் வந்த நேரமே சரியில்லை. கால் ராசி சரியில்லை. இவளால் எங்கள் குழந்தைகள் மற்றும் கணவர்களின் உயிரை ஆபத்தில் விட முடியாது. இருவரும் ஒருவர் கருத்தை ஒருவர் ஆமோதித்து பேசினர். நான் சொன்னேன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் கணவர் இந்த உலகத்தை விட்டுப் போய்விட்டார். நான் விதவையாகிவிட்டேன். என் காயத்தில் ஏன் உப்பு பூசுகிறீர்கள்? நான் தரையில் அமர்ந்து அவர்களிடம் கருணைக்காக கெஞ்சத் தொடங்கினேன். மோனிகாவின் கணவர் சொன்னார், நீ எங்கள் அண்ணனை தின்றுவிட்டாய். இனி உன்னை இங்கே சகித்துக்கொள்ள முடியாது. அவர் கடுமையான வார்த்தைகளில் தன் முடிவைச் சொன்னார். அவர் பேச்சைக் கேட்டு எனக்கு தலை சுற்றியது. நான் இன்னும் இளமையாகவும் அழகாகவும் இருந்தேன். என் கணவர் இறந்து 5 நாட்கள்தான் ஆகியிருந்தன. அதற்குள் இந்த மக்கள் என்னை தள்ளி வெளியேற்றத் தொடங்கினர். என் சின்ன ஓரகத்தி என் கையை பலமாக பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே தள்ளினார். இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினார். நான் அழுது கொண்டே சொன்னேன், அத்தை, தயவு செய்து இதை நிறுத்துங்கள். என்னை வெளியேற்றாதீர்கள். எனக்கு தங்குவதற்கு இடமில்லை. புகலிடம் என்று எதுவுமில்லை. எனக்கு பிறந்த வீடும் இல்லை. நான் எங்கே போவேன்? நான் அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சினேன். 2 ஓரகத்திகளும் சொன்னார்கள், எங்கேயாவது போ, ஆனால் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறு என்று கூறி என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளினார்கள். நான் அழுது கொண்டே இருந்தேன், கத்தினேன். ஆனால் அவர்கள் இதயத்தில் துளியும் இரக்கம் வரவில்லை. 5 நாள் விதவையான நான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். நான் அழுது கொண்டே சொன்னேன், நான் உங்கள் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டேன். என்னை வீட்டிலேயே இருக்க விடுங்கள். உங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறேன். எனக்கு தலைசாய்க்க ஒரு கூரை மட்டும் கொடுங்கள். என் மாமியார் சொன்னார், இந்த வீட்டு மக்களுடனும் இந்த வீட்டுடனும் உனக்கு இனி எந்த சம்பந்தமும் இல்லை. என் மைத்துனர் முன்னே வந்து கதவிலிருந்து என் கையை எடுத்துவிட்டு என்னை ஓங்கித் தள்ளி தெருவில் விழச் செய்தார். என் முகத்திற்கு நேரிலேயே கதவு பலமாக சாத்தப்பட்டது. நான் தெருவில் மண்ணில் விழுந்து கிடந்தேன். தெருவில் உள்ள ஆண்களும் பெண்களும் தங்கள் வாசலில் நின்று இதையெல்லாம் ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரி சொன்னார், பாருங்கள், இந்த பாவப்பட்ட பெண்ணின் கணவன் இப்பதான் இறந்திருக்கிறான். நான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரிடம் சென்று சொன்னேன், அண்ணா, என் மாமியாரிடம் கொஞ்சம் எடுத்துச் சொல்லுங்கள். அவர் என்னை வீட்டில் தங்க அனுமதி கொடுக்கட்டும். இந்த நிலையில் நான் எங்கே போவேன்? அவர் பார்வையை தவிர்த்தபடி சொன்னார், மகளே, ஒருவரின் குடும்ப விஷயத்தில் நாம் என்ன சொல்ல முடியும்? நீ உன் உறவினர் யாருக்காவது போ. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் தன் வீட்டின் கதவை சாத்திக் கொண்டார். யாருமே எனக்கு அந்த வீட்டில் இடம் வாங்கித் தர சம்மதிக்கவில்லை. தெருவாசிகள் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க யாருடைய இதயத்திலும் தைரியம் இருக்கவில்லை. நான் வெறும் கையுடன் என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். இன்று வெறும் கையுடனேயே அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். எந்த வீட்டில் நான் கணவரின் செல்லமான மனைவியாக வாழ்ந்தேனோ அந்த வீட்டிலிருந்து நான் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டேன். நான் அனாதை. எனக்கு பிறந்த வீடு என்று எதுவும் இல்லை. நான் அங்கே செல்வதற்கு
மாமா மாமி வீட்டை விட்டுத்தான் என்னை ஒழித்து கட்ட திருமணம் செய்து வைத்தார்கள். அங்கே மீண்டும் செல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. நான் தெருக்களில் அழுது கொண்டே அலைந்தேன். மாலை நேரமாகி இருள் சூழத் தொடங்கியது. நான் என் புடவை தலைப்பால் தலையை மூடிக்கொண்டேன். தலை சாய்ப்பதற்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பசியாலும் தாகத்தாலும் என் கால்கள் தள்ளாடின. சந்தைக்கு அருகில் கடந்து செல்லும்போது அங்கே நின்று கொண்டிருந்த சில போக்கிரிகளின் தவறான பார்வை என் மீது விழுந்தது. ஒரு பையன் சொன்னான், "வா அழகே, இவ்வளவு நடுநிசியில் எங்கே தனியாகப் போகிறாய்? வா, நாங்கள் உன்னை உன்னுடைய இடத்திற்கு அழைத்து செல்கிறோம்." அவர்கள் மிக கேவலமான வார்த்தைகளில் பேசினார்கள். மற்றொருவன் சொன்னான், "இந்த பெண் தன் வீட்டாரிடம் சண்டையிட்டு வந்திருக்கிறாள் போல தெரிகிறது. வா, எங்களிடம் வா, உன்னை நாங்கள் மிகவும் அன்பாக பார்த்துக்கொள்வோம்." மூன்றாவது பையன் சிரித்துக்கொண்டே என்னை நெருங்க முயன்றான். அவர்களின் கொடூரமான பார்வையும் கமெண்டுகளும் என் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தின. நான் இளமையாகவும் அழகாகவும் இருந்ததால் சமூகத்தின் இந்த ஓநாய்களுக்கு நான் ஒரு திறந்த வேட்டையாக தெரிந்தேன். நான் என் வேகத்தை அதிகரித்து அங்கிருந்து ஓடத் தொடங்கினேன். ஒரு பையன் எனக்கு பின்னால் ஓடிவந்து கத்தினான், "ஏய், எங்கே ஓடுகிறாய்? நில்!" நான் என் மானத்தை காத்துக்கொள்ள ஓடிக்கொண்டே இருந்தேன். எனக்கு மூச்சு வாங்கியது, கால்களில் கொப்புளங்கள் ஏற்பட்டன. ஓடிக்கொண்டே இருந்தபோது என் முன்னால் ஒரு பெரிய நதி தெரிந்தது. அங்கே இருட்டிலும் நிலவின் மெல்லிய ஒளியிலும் தண்ணீர் மின்னிக் கொண்டிருந்தது. இது கங்கை நதியை நோக்கிச் செல்லும் பாதை. இந்த நதியில்தான் என் கணவரின் அஸ்தி கரைக்கப்பட்டது. 4 பக்கமும் இருள் சூழ்ந்திருந்தது. தூரம் வரை தண்ணீரும் மண்ணும் மட்டுமே தெரிந்தன. நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். அந்த பையன்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கு நான் தெரியவில்லை போலிருக்கிறது. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு நதிக்கரையில் அமர்ந்தேன். நான் இங்கே முற்றிலும் தனியாக அமர்ந்திருந்தேன். எனக்கு பயமாக இல்லை, ஏனென்றால் வெளியுலகின் உயிருள்ள மனிதர்களை பார்த்துதான் எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு இந்த பாதை தெரியும், ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவரின் அஸ்தியை இங்கே கரைத்தோம். என்னை எல்லோரையும் விட அதிகமாக நேசித்த அந்த மனிதரின் அஸ்தி அது. நான் நதிக்கரையில் அமர்ந்து தண்ணீரை என் கைகளில் ஏந்தினேன். என் கணவர் இதே தண்ணீரில் கலந்திருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அழுதுகொண்டே சொன்னேன், "என்னை தனியாக விட்டுவிட்டுச் சென்றுவிட்டீர்களே கமல். நீங்கள் எப்போதுமே என்னுடன் இருப்பேன் என்று சொன்னீர்களே. உங்களுக்குப் பிறகு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்களைச் சார்ந்தவர்களே என்னை அடித்து துரத்திவிட்டார்கள்." என் விம்மல்கள் அங்கே எதிரொலித்தன. என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. "உங்களுடைய ஊர்வசி ஒவ்வொரு வாசலாக தட்டுகிறாள் என்பது உங்களுக்கு தெரியவே இல்லை. மக்கள் என்னைச் சிதைக்க தயாராக நிற்கிறார்கள். என்னையும் உங்களிடமே அழைத்துக் கொள்ளுங்கள். என்னால் இந்த துரோகமான உலகில் வாழ முடியாது." காற்று வீசிக்கொண்டிருந்தது. தண்ணீரும் மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கே எனக்கு சிறிதும் பயம் தோன்றவில்லை. ஏனென்றால் எனக்கு இருந்த ஒரே ஆதரவு இந்த தண்ணீரில்தான் இருந்தது. இங்கே என் கணவர் என்னுடன் இருப்பதைப் போன்ற ஓர் உணர்வு எனக்கு கிடைத்தது. நான் வெகுநேரம் அங்கேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். எப்போது தூக்கத்தின் மடியில் விழுந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. காலையின் மென்மையான வெளிச்சம் என் இமைகளை தட்டியபோது நான் சட்டென்று என் கண்களைத் திறந்தேன். இரவின் குளிர் என் உடலை மரத்துப் போகச் செய்திருந்தது. நான் அந்த குளிர்ந்த படிக்கட்டுகளில் கிடந்தேன். என் பார்வை முன்னே சென்றபோது எங்கும் தண்ணீர் மட்டுமே தெரிந்தது. நான் சொன்னேன், "உனக்கு அருகில் எனக்கு எவ்வளவு நிம்மதியான உறக்கம் கிடைத்தது. ஒருவேளை இரவு முழுவதும் நீதான் என்னை காவல் காத்தாய் என்று நினைக்கிறேன்." பல நாட்களாக நான் எதையும் சாப்பிடாததால் என் வயிற்றில் கடும் வலி ஏற்பட்டது. நான் தலையை தூக்கி பார்த்தபோது எனக்கு நேர்பின்னால் சில பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அங்கே ஒரு சுத்தமான துணியில் சுற்றப்பட்ட ரொட்டி, காய்கறி மற்றும் ஒரு தண்ணீர் பாட்டில் இருந்தது. இதையெல்லாம் இங்கே யார் வைத்துவிட்டுச் சென்றார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த அமைதியான இடத்தில் வெகுதூரம் வரை எனக்கு யாரும் தென்படவில்லை. நான் சுற்றுமுற்றும் தேடிப் பார்த்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. பசி என் சுயநினைவை தப்பச் செய்தது. துக்கம் எவ்வளவு இருந்தாலும் உடலை உயிரோடு வைத்திருக்க உணவு தேவையல்லவா? நான் நடுங்கும் கைகளால் அந்த துணியை திறந்தேன். காய்கறிகளின் மணம் என் பசியை இன்னும் அதிகரித்தது. ஒருவேளை இறைவன் யாரோ ஒருவரின் இதயத்தில் இரக்கத்தை போட்டிருக்கலாம். அதனால்தான் அவர் இந்த உணவை இங்கே விட்டுச் சென்றிருக்கலாம். நான் வானத்தை பார்த்து இறைவனுக்கு நன்றி சொன்னேன். ரொட்டியின் முதல் கவளத்தை எடுத்து சாப்பிடும்போது என் கண்ணீர் அந்த ரொட்டியின் மேல் விழுந்தது. என் கணவரின் வீட்டில் எனக்கு ஒரு கவளம் உணவு கூட கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் எனக்கு உணவு கிடைக்கிறது. நான் தண்ணீரை பார்த்துச் சொன்னேன், "பார் கமல், நீ போன பிறகு உன் வீட்டார் எனக்கு ஒரு சொட்டுத் தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே யாரோ ஒரு தெரியாதவர் என் வயிற்றை நிரப்பிவிட்டார்." நான் துக்கமான வார்த்தைகளால் என் கணவரிடம் முறையிட்டேன். உணவு உண்ட பிறகு என் உடலில் சிறிது உயிர் வந்தது. பகல் வெளிச்சம் பரவியிருந்தது. நான் நதி தண்ணீரில் முகம் கழுவிவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தேன். அங்கிருந்த சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. பலர் வந்து தங்கள் உறவினர்களின் அஸ்தியை கரைத்துவிட்டு பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று கொண்டிருந்தார்கள். நான் தொடர்ந்து அங்கேயே அமர்ந்திருப்பதை பார்த்து ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார், "சகோதரி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன் வீட்டிற்குப் போ. இது நீ தங்குவதற்கான இடமல்ல." நான் சொன்னேன், "எனக்கு என்று யாரும் இல்லை.
என்னுடையதாக இருந்த அனைத்தும் இந்த தண்ணீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், பார், இது நதிக்கரை. இங்கே இரவில் சூழல் சரியாக இருக்காது. உன் உறவினர் யாரிடமாவது சென்றுவிடு. அவர் என்னை சமாதானப்படுத்த மிகவும் முயன்றார். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை. இருப்பவர்களும் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார்கள். நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் உறுதியான வார்த்தைகளில் அவர் அங்கிருந்து செல்லுமாறு சைகை காட்டினேன். அவர் சொன்னார், சரி, உனக்கு அறிவுரை சொல்வதுதான் என் வேலை. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வேறு யாரையும் குற்றம் சொல்லாதே என்று முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து சென்றுவிட்டார். நான் மீண்டும் அந்த ஓடும் நதியை பார்த்தேன். எனக்கு இரவை பார்த்தோ பகலை பார்த்தோ பயமில்லை. என் உள்ளிருந்த பயம் எப்போதோ செத்துவிட்டது. வாழ்க்கையின் கசப்பு மரண பயத்தையும் அர்த்தமற்றதாக்கிவிட்டது. இரவு வந்ததும் நான் மீண்டும் அதே நிலையில் நதிக்கரை படிக்கட்டுகளில் படுத்துக்கொண்டேன். என் கண்கள் மூடியிருந்தன, ஆனால் தூக்கம் வெகுதூரத்தில் இருந்தது. குளிர்ந்த காற்று என் உடலை உறைய வைத்தது. நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று யாரோ ஒரு மென்மையாக மிகுந்த பாசத்துடன் என் தலையை தடவுவது போல் உணர்ந்தேன். அந்த உணர்வு மிகவும் இதமாக இருந்தது. என் சோர்வெல்லாம் நீங்கியது. இருட்டில் என் தனிமைக்கு துணையாக இருக்கும் நீ யார் என்று நான் உரக்க கலக்கத்தில் கேட்டேன். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. அந்த கை என் தலையை தடவிக்கொண்டே இருந்தது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினேன். அடுத்த நாள் காலை என் கண்கள் திறந்தபோது நான் அதிர்ச்சியுடன் அங்குமிங்கும் பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. ஆனால் எனக்கு பின்னால் இன்றும் உணவும் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது. அதோடு ஒரு தடிமனான கம்பளியும் போர்வை இருந்தது. இரவின் குளிரில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. யார் எனக்காக இந்த போர்வையை கொண்டு வந்தது? நான் அந்த போர்வையை பிடித்து ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அது புதியதாகவும் கதகதப்பாகவும் இருந்தது. அதை தோளில் போர்த்திக் கொண்டேன். குளிரின் தாக்கம் குறைந்தது. யார் இதை செய்தாரோ அவருக்கு இறைவன் நன்மை செய்யட்டும், ஏனென்றால் ஆதரவற்ற என்னை இந்த குளிரிலிருந்து அவர் காப்பாற்றிவிட்டார் என்று போர்வையை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அழுதுகொண்டே வேண்டினேன். இது இப்போது தினசரி வழக்கமாகிவிட்டது. நான் பகல் முழுவதும் நதிக்கரையில் கழிப்பேன். அங்கேயே நடப்பேன். இரவு இருள் சூழத் தொடங்கும்போது அந்த தெரியாத உணர்வுக்காக நான் காத்திருக்கத் தொடங்குவேன். ஒவ்வொரு இரவும் நான் தூங்கும்போது யாரோ ஒருவர் வருவார், என் தலையை தடவுவார், காலையில் எனக்காக உணவை வைத்துவிட்டுச் செல்வார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் நான் தூங்குவது போல நடித்து அது யார் என்று பார்க்க முடிவு செய்தேன். என் பசிக்கும் குளிருக்கும் ஏற்பாடு ஆகிவிட்டது. ஆனால் இப்போது என் மனதில் ஒரு புதிய புயல் எழுந்தது. இந்த வெறிச்சோடிய நதிக்கரைக்கு இவ்வளவு ஒழுங்காக வரும் அந்த மனிதர் யார்? இங்கே பகல் நேரத்திலேயே மக்கள் தனியாக வர பயப்படுவார்கள். அப்படியிருக்க இந்த நள்ளிரவில் என்னை கண்காணிக்கும் இவர் யார்? என் புத்தியும் வேலை செய்யவில்லை. அவர் ஒரு மனிதரா அல்லது ஏதேனும் ஆவியா? ஒருவேளை மனிதராக இருந்தால் ஏன் என் முன்னால் வரவில்லை? இப்போது இந்த தெரியாத நபரை குறித்து எனக்கு பயம் வரத் தொடங்கியது. நான் இளமையாகவும் அழகாகவும் இருக்கும் ஒரு பெண் இப்படியொரு நள்ளிரவில் ஒரு தெரியாத ஆண் அருகில் வருவது எனக்கு மிகுந்த நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை என் ஏழ்மையையும் நிராயுதபாணியான நிலையையும் பயன்படுத்தி ஆதாயம் தேடும் ஒருவராக இருப்பாரோ? இந்த பயங்கரமான எண்ணம் என் மனதில் தோன்றியதும் நான் நடுங்கிப் போனேன். ஒரு நாள் மதிய வேளையில் மழை பெய்யத் தொடங்கியது. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீசியது. நான் அப்போதும் அந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து மழையில் நனைந்து கொண்டிருந்தேன். நான் இறைவனிடம் வேண்டினேன், இறைவா, எனக்கு உதவி செய். தலை சாய்க்கக்கூட எனக்கு இடமில்லையே. நான் வானத்தை பார்த்து வேண்டினேன். நான் ஓடி சென்று சற்று தொலைவில் இருந்த ஒரு சிறிய மரத்தின் நிழலில் அமர்ந்தேன். ஆனால் மழை நின்றபாடில்லை. நான் முற்றிலும் நனைந்துவிட்டேன். மழை நின்றது, ஆனால் குளிர் அதிகரிக்கத் தொடங்கியது. நான் நடுங்கிக் கொண்டே மீண்டும் படிக்கட்டுகளில் அமர்ந்தேன். அந்த தெரியாத நபர் கொடுத்த அந்த போர்வையை நான் போர்த்திக் கொண்டேன். அன்று இரவு ஒருவேளை அவர் வரவில்லை போலிருக்கிறது. இன்று பாதைகள் மோசமாக இருக்கலாம், எங்கும் சேரும் சகதியுமாக இருக்கிறது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். நான் அந்த ஈரமான படிக்கட்டுகளில் போர்வையை விரித்து படுத்து குளிரில் நடுங்கினேன். ஆனால் என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அடுத்த நாள் காலை நான் கண் விழித்தபோது அங்கே உணவு மட்டுமல்லாமல் சூடான தேநீர் பிளாஸ்கும் தெர்மோஸ், ஒரு கோப்பையும் சில காய்ந்த உடைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இவர் ஒரு மனிதர்தான். இவருக்கு என் ஒவ்வொரு தேவையும் புரிகிறது. ஆனால் ஏன் என் முன்னால் வரவில்லை என்று நான் பிளாஸ்கிலிருந்து சூடான தேநீரை ஊற்றிக்கொண்டே ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் யோசித்தேன். தேநீரின் சூடு என் உடலில் உயிர் கொடுத்தது. ஆனால் என் மனதில் எழும் கேள்விகள் குறையவில்லை. காய்ந்த உடைகளை அணிந்தபோது எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. இதையெல்லாம் கொண்டுவரும் அந்த நபரைப் பற்றி நான் யோசிக்கத் தொடங்கினேன். இவ்வளவு நல்ல உடைகளையும் பிளாஸ்கையும் விட்டு செல்பவர் ஏழையாக இருக்க முடியாது. நான் எவ்வளவு காலம் இப்படி இங்கேயே கிடப்பேன்? எவ்வளவு காலம் இந்த தெரியாத மனிதரின் உதவியை நம்பி வாழ்வேன்? அவர் யார் என்று நான் கண்டுபிடித்தே தீர வேண்டும். நான் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு ஒரு முடிவெடுத்தேன். எப்படியாவது இந்த மர்மத்தை திரையிட வேண்டும் என்று தீர்மானித்தேன்.
அவர் ஒரு மனிதராக இருந்தால் நான் அவர் முகத்தை பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர் தீய எண்ணம் கொண்டவராக இருந்தால் நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இன்று நான் அவரை எதிர்கொள்வேன், என் உயிரே போனாலும் சரி. இன்று இரவு நான் தூங்க மாட்டேன், தூங்குவது போல் நடிப்பேன் என்று முடிவு செய்தேன். மாலை நேர இருள் சூழத் தொடங்கியது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. நான் வழக்கம் போல படிக்கட்டுகளில் போர்வையை விரித்துப் படுத்துக் கொண்டேன். கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் சொன்னேன், இன்று உன் உண்மையை நான் தெரிந்து கொள்வேன். நீ யாராக இருந்தாலும் என் முன்னால் வருவாய். நான் போர்வையை போர்த்திக் கொண்டேன். ஒரு தூங்கும் மனிதரைப் போலவே என் சுவாசத்தை சீராக்கிக் கொண்டேன். மரத்திலிருந்து ஒரு மரக்குச்சையை ஒடித்து போர்வையின் உள்ளே என் கையில் பலமாக பிடித்துக் கொண்டேன். நேரம் கடந்து கொண்டிருந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் என் இதயத் துடிப்பை அதிகமாக்கியது. இரவின் இருள் அடர்த்தியானது. காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. எங்கோ தூரத்தில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. நான் விழித்திருந்தேன். ஆனால் என் உடல் அசையாமல் இருந்தது. என் சிறு அசைவும் அவரை எச்சரித்து விடுமோ என்று நான் பயந்தேன். அவருக்கு நான் விழித்திருப்பது தெரியக்கூடாது. நான் நேராகவே படுத்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டேன். பல மணி நேரம் கடந்தது. என் பொறுமை குறையத் தொடங்கியது. எனக்கு தூக்கம் வரத் தொடங்கியது. என் மூளை சோர்வடைந்தது. ஆனால் நான் என்னை தூங்கவிடவில்லை. இன்று அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எனக்கு நானே நினைவூட்டிக் கொண்டேன். தூக்கம் வராமல் இருக்க என் நாக்கை பற்களால் கடித்துக் கொண்டேன். திடீரென்று யாரோ நடக்கும் மெல்லிய சத்தம் எனக்கு கேட்டது. யாரோ நடக்கும் சத்தம் நதிக்கரையின் அமைதியை கலைத்தது. யாரோ சத்தமில்லாமல் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு மயிர் கூச்செறிந்தது. நான் என் சுவாசத்தை இன்னும் குறைத்துக் கொண்டேன். இதயம் எவ்வளவு பலமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் அந்த மனிதருக்கு கேட்டுவிடுமோ என்று நான் அஞ்சினேன். அவர் சரியாக எனக்கு முன்னால் வந்து நின்றார். கதை இப்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த மர்ம மனிதர் யார் என்று ஊர்வசி கண்டுபிடிப்பாளா? அடுத்ததாக என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களா? எனக்கு அருகில் யாரோ நிற்பதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அவருடைய காலடி சத்தமும் ஆடையின் உராய்வு சத்தமும் என் காதுகளில் ஒலித்தன. என் கைகளில் வியர்வை அரும்பியது. நான் அந்த மரக்குச்சியை பலமாக பிடித்துக்கொண்டேன். இன்று நீ தப்பித்துச் செல்ல முடியாது. உனக்கு ஓடும் வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தேன். அவர் குனிந்து எனக்கு அருகில் சில பொருட்களை வைத்தார். நிச்சயமாக அது இன்றைய உணவும் தண்ணீருமாகத்தான் இருக்கும். அதன் பிறகு ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவர் திரும்பிச் சென்று விட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் தவறாக நினைத்தேன். அவர் அங்கேயேதான் நின்றிருந்தார். அவர் தன் கையை நீட்டி என் தலை மீது வைத்தார். அந்த கை எப்போதும் போல கதகதப்பாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருந்தது. அவர் என் தலையை தடவ முயன்றபோது நான் முழு பலத்துடன் மிக வேகமாக புரண்டு படுத்து பார்த்தேன். என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. உயிர் போவது போல் இருந்தது. நான் போர்வைக்குள் இருந்து சட்டென்று என் கையை வெளியே எடுத்தேன். மரக்குச்சியை காற்றில் சுழற்றி முழு பலத்துடன் கத்தி கேட்டேன், யார் நீ? அந்த மனிதர் பதற்றத்துடன் 2 அடி பின்வாங்கினார். நிலவின் மெல்லிய ஒளி அவர் முகத்தில் விழுந்தது. என் கையில் இருந்த குச்சி நழுவி தரையில் விழுந்தது. என் கால்கள் தள்ளாடின. ஏனென்றால் எனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த மனிதர் வேறு யாருமல்ல, இறந்து போன என் கணவரின் சொந்த தந்தை. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கே? அதிர்ச்சியில் என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. நான் தரையில் சரிந்தேன். என் மாமியார் 2 திருமணங்கள் செய்திருந்தார். முதல் கணவருக்கு பிறந்தவர்தான் என் கணவர் கமல். அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று என் மாமியார் 2வது திருமணம் செய்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய 2வது கணவர் இவரைவிட வசதியானவர். என் மாமியார் தன் முதல் மகனை, அதாவது என் கணவரையும் தன்னுடன் அழைத்து வந்திருந்தார். மற்ற குழந்தைகள் 2வது கணவருக்கு பிறந்தவர்கள். இந்த விஷயத்தை என் கணவர் திருமணமான 2-3 மாதங்களுக்குப் பிறகுதான் என்னிடம் சொன்னார். மேலும் தன் சொந்த தந்தையின் புகைப்படத்தையும் காண்பித்தார். அவர் அப்படியே என் கணவரைப் போலவே இருந்தார். ஆனால் என் மாமியார் ஒருபோதும் என் கணவரை அவருடைய தந்தையை சந்திக்க அனுமதித்ததில்லை. இதனால்தான் நான் என் மாமனாரை ஒருபோதும் பார்த்ததில்லை. என் மாமியாரின் 2வது கணவர் இப்போது உயிருடன் இல்லை. ஆனால் முதல் கணவர் எனக்கு பின்னால் நிற்பதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அப்படியே எழுந்து நின்றேன். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னேன், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அவர் மிகுந்த மென்மையுடன் முன்னே வந்து என் தலைமீது கை வைத்து என் கண்களை பார்த்துச் சொன்னார், மகளே, நானும் உன் தந்தைதான். உன் கணவருக்கு எப்படி தந்தையோ அதே போல உனக்கும். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான வலியும் நெருக்கமும் இருந்தது. நான் குழப்பத்துடன் கேட்டேன், ஆனால் உங்களுக்கு என் கணவருடன் எந்த தொடர்பும் இல்லை என்றுதானே என்னிடம் சொல்லப்பட்டது? அவர் நதியை பார்த்துச் சொன்னார், மகளே, என் மகன் இந்த உலகில் இல்லை என்று எனக்கு தெரிந்தபோது அவனைச் சந்திக்க நான் இங்கே வந்தேன். இங்கேதான் என் மகனின் அஸ்தி கரைக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் என் மகனை நினைத்துக் கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வருவேன். ஆனால் ஒரு நாள் உன்னை இங்கே பார்த்தபோது என் இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் மௌனமானார். நான் அவருக்கு அருகில் அமர்ந்து கேட்டேன்,
அப்படியானால் இந்த உணவும் தண்ணீரும் தினமும் நீங்கள்தான் இங்கே கொண்டு வந்தீர்களா? அவர் சொன்னார், ஆமா மகளே, என் மகன் உன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தான். அவன் தன் தாய்க்கு தெரியாமல் ரகசியமாக என்னை சந்திக்க வருவான். அவர் பெருமூச்சு விட்டு பழைய நினைவுகளில் மூழ்கினார். அவர் சொன்னார், நீ எவ்வளவு அப்பாவியானவள், பண்பானவள் என்பதைப் பற்றி என் மகன் என்னிடம் சொல்லியிருக்கிறான். அவர் மீண்டும் என் தலைமீது கை வைத்துச் சொன்னார், உன்னை இங்கே பார்த்தபோதே உன் மாமியார் உன்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவருடைய வார்த்தைகளில் துக்கமும் வருத்தமும் நிறைந்திருந்தது. அவர் தொடர்ந்து சொன்னார், என் மனைவி சாந்தி மிகவும் மோசமான நடத்தை கொண்ட பெண். அவளைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவள் இதயத்தில் யாருக்காகவும் இரக்கம் கிடையாது. நான் அழுது கொண்டே சொன்னேன், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. அவர் என்னை ராசி இல்லாதவள் என்று சொல்லி அடித்து வெளியே துரத்திவிட்டார். இங்கே வருவதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர் சொன்னார், நீ என் மகள், என் மகனின் மனைவி. நான் உன்னை என் மகளாகவே பார்த்துக் கொள்வேன். அவர் என் கண்ணீரை துடைத்துவிட்டு உறுதியான வார்த்தைகளில் சொன்னார், என் மற்ற குழந்தைகளும் என் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களும் உனக்கு சகோதர சகோதரிகள்தான். அவர் எனக்கு ஆறுதல் கூறி எழச் சொன்னார். அவர் எழுந்து என் கையை பிடித்துச் சொன்னார், நீயும் என் மகள்தான். எழுந்து என்னுடன் என் வீட்டிற்கு வா. நான் ஆச்சரியத்துடன் என் மாமனாரை பார்த்தேன். ஒரு புகுந்த வீட்டிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். இப்போது மற்றொரு பக்கம் மாமனார் என்னை அவர் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். நான் அவர் கையை பற்றிக் கொண்டேன். அந்த நதியை கடைசி முறையாக பார்த்தேன். மனதிற்குள் என் கணவரிடம் சொன்னேன், இனி நீ இங்கே நிம்மதியாக இரு. பிறகு நான் என் மாமனாருடன் நடக்கத் தொடங்கினேன். சிறிது தூரம் நடந்த பிறகு அவருடைய கார் நின்றிருந்தது. நான் மௌனமாக காரில் அமர்ந்தேன். அவர்தான் எனக்கு அருகில் பொருட்களையும் உணவையும் வைத்து சென்றார் என்று அவர் என்னிடம் சொன்னார். அவர் அடிக்கடி அங்கே வருவார். நான் அழுது துடிப்பதைக் கண்டபோது எனக்கு உதவ வேண்டும் என்று அப்போதே முடிவெடுத்துவிட்டார். வழி முழுவதும் அவர் என் கணவரின் குழந்தை பருவ கதைகளைச் சொன்னார். கமல் அப்படியே என்னைப் போலவே பிடிவாதக்காரன், ஆனால் அவன் இதயம் மிகவும் மென்மையானது என்று அவர் கூறினார். நானும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி கமலின் அன்புதான் எனக்கு எல்லாமே என்று அவரிடம் சொன்னேன். அவர் போன பிறகு என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். இப்போது நாங்கள் ஒரு பெரிய வீட்டின் முன்னே வந்து நின்றோம். அவர் என்னை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். அவர் கதவை தட்டியபோது ஒரு பெண் கதவை திறந்தார். அவர் என் மாமனாரின் இரண்டாவது மனைவி. என் மாமனார் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் என்னை கட்டியணைத்துக் கொண்டார். மாமனார் பெருமையுடன் தன் மனைவியிடம், இவள் என் மூத்த மகனின் அடையாளம். இன்று முதல் இவள்தான் இந்த வீட்டின் மூத்த மகள் என்று கூறினார். அவர் சொன்னார், வா மகளே, உன்னை இந்த வீட்டிற்கு வரவேற்கிறோம். அதன் பிறகு அவர்கள் என்னை அந்த வீட்டில் தங்கள் மகளைப் போலவே நடத்தினார்கள். எனக்கு ஒரு அழகான மற்றும் வசதியான அறை கொடுக்கப்பட்டது. அங்கே எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன. அவருடைய மகன்களும் மகள்களும் எனக்கு மிகுந்த மரியாதையை கொடுத்தார்கள். என் நாத்த நாட்கள் என்னுடன் அமர்ந்து பேசி என் துக்கத்தை குறைக்க முயன்றார்கள். அவர்கள் காட்டிய அன்பில் நான் என் கவலைகள் அனைத்தையும் மறந்தேன். என் இதயத்தின் காயங்கள் ஆறத் தொடங்கின. என் மாமனார் என் மறுமணம் பற்றி பலமுறை என்னிடம் பேசினார். என் எதிர்காலத்தைப் பற்றி அவர் மிகவும் கவலைப்பட்டார். மகளே, உனக்கு இன்னும் வாழ்க்கை மீதமிருக்கிறது. நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்பார். ஆனால் ஒரு தந்தையாக அவர் தன் கவலையை வெளிப்படுத்தினாலும் நான் ஒவ்வொரு முறையும் அதை மறுத்துவிட்டேன். நான் எப்போதும் என் கணவரின் நினைவுகளுடன் வாழ விரும்பினேன். என் மாமனாரிடம் இதைச் சொல்லிவிட்டேன். தயவுசெய்து என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் அமைதியாகிவிட்டார். என் முடிவை மனதார ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் அவர் என்னை காரில் அழைத்துக்கொண்டு நகரத்திற்குச் சென்றார். எனக்கு சில உடைகளையும் பொருட்களையும் வாங்கிக் கொடுத்துவிட்டு, மகளே, இன்று முதல் இது உன்னுடைய கடை. நீ உன் வேலையைத் தொடங்கு, உன் சொந்த காலில் நில் என்று கடையின் சாவியை என் கையில் கொடுத்து பெருமையுடன் சொன்னார். நான் சொன்னேன், அப்பா, இது மிகப்பெரிய பரிசு. இதற்கு நான் எப்படி ஈடுகட்டுவேன்? எனக்கு வியாபாரத்தைப் பற்றி எதுவுமே தெரியாதே. அவர் சொன்னார், என் மகள் யாருக்கும் சளைத்தவள் அல்ல. நான் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன். அவர் எனக்கு ஒரு சிறிய தொழிலை அமைத்துக் கொடுத்தார். நான் இரவு பகலாக உழைத்து அந்த சிறிய தொழிலை ஒரு பெரிய புடவை நிலையமாக பூட்டிக் மாற்றினேன். இப்போது நான் அந்த தொழிலை நடத்துகிறேன். என் மாமனாருக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரால்தான் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன். யாராவது என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் நான் அனாதையாகிவிடக் கூடாது என்று என்னை சமூக ரீதியாக வலுப்படுத்தினார். இன்று பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் மாமனார் இறந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறிவிட்டேன். என்னிடம் சொந்த வீடு, கார் இருக்கிறது. என் கணவர் மற்றும் மாமனாரின் ஆன்மா சாந்தியடைய நான் ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறேன். ஒரு நாள் நான் நகரத்தின் ஒரு பெரிய கோயிலுக்கு உணவு தானம் செய்யச் சென்றேன். அங்கே பெரிய கூட்டம் இருந்தது. எங்கும் பிச்சைக்காரர்களும் ஆதரவற்றவர்களும் அமர்ந்திருந்தார்கள். ஒரு பக்கம் ஒரு வயதான பெண் தரையில் அமர்ந்திருந்தார். அவர் உடைகள் அழுக்காகவும் கிழிந்தும் இருந்தன. அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர் போல் தெரிந்தார். இறைவன் பெயரால் ஏதாவது கொடுமகளே பல நாட்களாகச் சாப்பிடவில்லை என்று அவர் கூறினார்.
அவருக்கு உணவு கொடுக்க அவர் முகத்தை பார்த்ததும் என் கால்கள் அப்படியே தரையோடு உறைந்துவிட்டன. என் கையிலிருந்த உணவுப் பொட்டலம் கீழே விழுந்தது. நான் சொன்னேன், அத்தை, நீங்களா இங்கே? அவர் திடுக்கிட்டு தலையை உயர்த்தி என்னை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் வேறு யாருமல்ல, என் கொடுமைக்கார மாமியார்தான். அவர் என் கால்களில் விழுந்து கதறி அழத் தொடங்கினார். ஊர்வசி, என்னை மன்னித்துவிடு மகளே. நான் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்றார். நான் அவர் தோள்களை பிடித்து கேட்டேன், எந்த மகன்களுக்காகவும் மருமகள்களுக்காகவும் என்னை அபசகுனம் என்று சொல்லித் துரத்தினீர்களோ அவர்கள் ஏன் உங்களை இப்படி நடத்தினார்கள்? அவர் சோகத்துடன் சொன்னார், என் இரண்டாவது கணவரின் பிள்ளைகள் என்னிடம் ஏமாற்றிச் சொத்து, வீடு என எல்லாவற்றையும் தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டு என்னை வீதியில் வீசிவிட்டார்கள். என் மாமியார் முகத்தை மறைத்துக் கொண்டு சொன்னார். நான் பழைய நினைவுகளை நினைத்து பார்த்து கேட்டேன், உங்கள் மருமகள்கள் கூட உங்களுக்கு துணையாக இல்லையா? அவர் சொன்னார், இல்லை மகளே, எல்லாரும் என்னை விட்டுவிட்டார்கள். யாரோடும் எனக்கு துணையாக இல்லை. எல்லாரும் மாறிவிட்டார்கள். என்னை ஒரு சுமையாக நினைத்து கைவிட்டு விட்டார்கள். நான் ஒவ்வொரு வாசலாக தட்டி பிச்சை எடுப்பவளாக ஆகிவிட்டேன். அவரை இந்த நிலையில் பார்க்க எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது. என் கணவர் இறந்த சில நாட்களிலேயே என்னை தள்ளி வெளியேற்றிய அதே பெண் இன்று வீடின்றி அனாதையாக நிற்கிறார். இந்த உலகில் தீய செயல்களுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இன்று என் கண் முன்னே அது உண்மையானதை நான் கண்டேன். ஆனால் அவர் யாராக இருந்தாலும் என் கணவரின் தாய், எனக்கு எல்லையற்ற அன்பை கொடுத்த அந்த மனிதரின் தாய். என் கணவரின் அன்பை நினைத்துப் பார்த்து என் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் நான் மறந்துவிட்டேன். கதை ஒரு சிறந்த பாடத்துடன் நிறைவடைந்தது. இந்த அழகான மற்றும் உணர்ச்சிகரமான கதையை பகிர்ந்தமைக்கு நன்றி. நான் அவர் கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னுடன் வாருங்கள். இன்று முதல் உங்கள் முழு பொறுப்பும் என்னுடையது. அவர் தன் தலையை வெட்கத்தினால் குனிந்து கொண்டு சொன்னார், மகளே, நான் உன்னுடன் எப்படி வருவேன்? நான் உனக்கு அவ்வளவு கொடுமைகள் செய்தேன். உன்னை அபசகுனம், ராசி இல்லாதவள் என்று சொன்னேன். நான் சொன்னேன், அந்த காலம் கடந்துவிட்டது அத்தை. இப்போது உங்கள் கௌரவத்தை காப்பது என் கடமை. உங்களை இப்படி பிச்சை எடுக்க நான் விட்டுவிட முடியாது என்று அவரை காரை நோக்கி அழைத்து சென்றவாறே மென்மையாக பதிலளித்தேன். நான் அவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு ஒரு வசதியான அறையை கொடுத்தேன். அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையையும் அளித்தேன். இப்போது அவர் என்னுடனேயே வசிக்கிறார். எப்போதும் தான் செய்த பாவங்களுக்கு வருத்தப்பட்டுக்கொண்டே எனக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். சில நேரங்களில் நம்மைச் சேர்ந்தவர்களே நமக்கு துணையாக இருப்பதில்லை, ஆனால் யாரோ தெரியாத அந்நியர்கள் நமக்காக எவ்வளவோ செய்கிறார்கள். என் மாமியார் எனக்கு வேண்டியவர்தான், என் கணவரின் சொந்த தாய். ஆனால் அவர் என்னை அபசகுனம் என்று சொல்லி இரக்கமின்றி வீட்டை விட்டு துரத்தினார். ஒரு காலம் வந்தது, அவருக்கு சொந்தமானவர்களே அவர் சொத்தை பிடுங்கிக் கொண்டு அவரை வெளியேற்றினார்கள். ஆனால் என் கணவரின் தந்தை என்னை தன் மகனின் விதவை என்று பார்க்காமல் தன் மகளாகவே வீட்டில் வைத்துக் கொண்டார். ஒரு சொந்த தந்தை தன் மகளுக்குச் செய்யும் அனைத்தையும் எனக்காகச் செய்தார். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் மறக்காமல் அழுத்துங்கள்.